ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தமிழ்செல்வன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு ப்ராஜெக்டை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்ததும் நம்மளால் ப்ராஜெக்டை டெவலப் பண்ண முடியாது. முதல்ல ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ராஜெக்ட்னா ஒன்றுமே கிடையாது, அது ஒரு சாஃப்ட்வேர். ஓகேங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஹை எஃபிஷியன்ட்டோட அட் த சேம் டைம் ஒரு ஹை கிராஃபிக்கல் பேக்கேஜஸோட எல்லா விதத்துலேயுமே சரி ரொம்ப இன்ஸ்டடாக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தான் பெஸ்ட் சூட்டபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணி ஃபைனல் இயரில் உங்களோட காலேஜில் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட டொமைனை பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்எண்ட் MySQL சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும். இதெல்லாம் முன்னாடி முதல்ல ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராஜெக்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாஃப்ட்வேர், ஒரு ரியல் டைமில் ஒர்க் ஆகிற ஒரு சாஃப்ட்வேரை தான் நம்ம டெவலப் பண்ணி காமிக்க போகிறோம். உங்களோட காலேஜில் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கும்போது நீங்கள் உங்கள் பேருக்குன்னு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி காமிக்கணும் நீங்கள் படித்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் என்டர் பண்ண போகிறீங்க. அதனால் ப்ராஜெக்ட்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு ரியல் டைம் சாஃப்ட்வேர். ரியல் டைம் சாஃப்ட்வேர்னா என்ன? இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? லைக் ஒரு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு பெயிண்ட் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஒரு வேர்ட் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், எல்லாமே இட்ஸ் ஜஸ்ட் கால்டு சாஃப்ட்வேர்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம ரியல் டைமாக நம்ம பிஸ்னஸ்க்கு தேவைப்படுற சாஃப்ட்வேர்ஸு நம்ம பார்க்குறது கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸு. இப்போ பிஸ்னஸ்க்குன்னு தனியாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னும் போது அதுதான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராஜெக்ட்னா ஒரு சாஃப்ட்வேரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதை தான் நம்ம காலேஜில் பண்ணணும். அதை தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ராஜெக்ட் அப்படின்னா பயந்துடாதீங்க, அது ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? முதல்ல ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ராஜெக்ட் பண்ணால் இன்ஸ்டடாக நம்ம ஒரு ஹை எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண முடியும், ப்ராஜெக்டை பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன் அப்படின்னா இதில் பேக்கேஜஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பைத்தானில் பேக்கேஜஸ் அவ்வளோவா இருக்குது. அதனால நம்ம கோடிங் அதிகமாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஹை ஸ்பீடாக இருக்கும். ஸோ அதனால தான் பைத்தான் ப்ரோக்ராமிங் நான் சூஸ் பண்ண சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணணும். நமக்கு கோடிங் பைத்தானில் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். பேக்கேஜஸ் அதில் முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய டாபிக் என்னது அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் பேக்கேஜஸ், டிகே இன்டர் பேக்கேஜு, டாட்டல் பேக்கேஜு, டிஜாங்கோ பேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் பைத்தானில் இருக்குது. கிராஃபிக்கல் GUI பேக்கேஜ் அப்படி சொல்லுவாங்க, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அந்த மாதிரியான பேக்கேஜஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ நெட்டில் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஐ மீன் சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான சாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்று லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்மளா ஓனாக ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கரண்ட் டேட் வரைக்குமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து இங்கே கொடுத்துருக்குற இந்த ப்ராஜெக்ட்ஸ் டாபிக்ஸ்லேருந்து நம்ம நிறைய கேட்டகரி இதில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிங்
போரிங் ஸ்டஃப் யூசிங் பைத்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிகே இன்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. டிகே இன்டர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டாட்டல் பேக்கேஜஸ் இருக்குது. இப்போ தான் நான் சொன்ன இந்த மாதிரியான பேக்கேஜஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா பைத்தானில் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓப்பன் சிவி ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம இப்போ இந்த டாட்டல் பேக்கேஜ் டிஜங்கோ ப்ராஜெக்ட்ஸ் கூட நிறையா இருக்குது இதில் அவைலபிளாக. இப்போ நம்ம இந்த டிகே இன்டர் ப்ராஜெக்டில் இருந்து ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் how to create a COVID-19 data representation GUI அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது கரண்ட் டேட்டில் இவங்க வந்து பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸு. இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இதோட சோர்ஸ் கோட் பார்க்கணுன்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் தனி பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த லிங்க்கில் என்னென்ன விஷயங்கள் இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு we are using TK Inter library to make GUI required. GUI graphical user interface வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து we are using request library to get the data from the unofficial API. ஒரு API வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் லைப்ரரி மூலிமா டேட்டாவை ரிக்வஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஆக்டிவ் கேசஸ் COVID-19 வந்து எவ்வளோ டோட்டல் ஆக்டிவ் கேஸில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து கேஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் கோடிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை லேர்ன் பண்ணியிருந்தால் இந்த கோடிங் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ இவ்வளோ தான் கோடிங்கே. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஜெக்டோட அவுட்புட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க பேசிக்காக. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டல் கேசஸ் எவ்வளோ இருக்குது, கன்ஃபர்ம்டு கேசஸ் எவ்வளோ இருக்குது, ஆக்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்ட் இங்கே கீழே பார்க்குற இந்த ப்ராஜெக்ட் பைத்தான் ப்ராஜெக்டான சோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து மேலே கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி நம்ம வந்து நெட்லேருந்து ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் எடுத்து நம்மளோட கம்ப்யூட்டரில் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.